அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ அன்பு பேச வேண்டிய மாதிரி இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் எனக்கு புரியறது ஐயாட்டிருந்து தெரிஞ்சுக்கிறது தான் பேசுகிறேன். அது உண்மைன்னு புரியுது, அதனால நான் சொல்கிறேன். ஐயாவை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அதை தவிர வேற உண்மை இல்லவே இல்லை. நான் இப்போ நிறைய பார்க்குறேன், புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, இல்லாட்டி குழந்தைங்கள்ட்ட போய் டார்ச்சர் பண்ணுறது, சுற்றி பக்கத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனை, எல்லாத்துக்கும் காரணம் அன்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அன்புன்னு அந்த சமூகத்துக்கு சொன்னால் எனக்கு புரியுற மாதிரி சொன்னாவது அன்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா அன்பு நடிப்புன்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையான அன்பானவங்கன்னா யாரு? அன்புனா எப்படி? அது எனக்கு நான் எப்படிலாம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இல்லை அப்படி நீங்கள் அன்பானவங்களாக தான் இருக்கீங்களா இப்படிலாம் நான் சொல்கிறத வச்சு உங்களால் கண்டுபிடிச்சி உண்மையாகவே அன்பானவங்களாக ஆயிடலாம். பாருங்க, ஒரு விலங்கு அன்பாக இருக்கா அப்படின்னா நமக்கு தெரியாது. அதுக்கு அன்பாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா விலங்கே அன்பாக இருக்குது என் பார்வைக்கு. ஏன்னா ஒரு கோழி குஞ்சு கூட கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் அது பாதுகாப்பில் வச்சுக்குது. அதுக்கு மேலே கிட்ட போனால் கூட கொத்தி விரட்டிடுது. அது மாதிரி மாடு ஆடு எல்லாமே பிறக்கும்போது நல்லா அதை எப்படியெல்லாம் கவனிக்கணுமோ, எந்த பக்கம்லாம் நாக்கு வச்சு நக்கி கூட புண்ணாக இருக்க இடத்த ஆயத்தி கூட அதோட குழந்தைய ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்குது. வளர்த்த விட்டு என்ன ஆகுதுன்னா, நான் தான் வளர்த்துட்டேன் பாலை கறந்து எனக்கு காசு கொடுன்னு அது கேட்காது. ஆனால் நம்ம அது மாதிரி பண்ணிட்டோம். இப்போ மரம் செடி இல்லாடி குழந்தை எல்லாமே ஒரு வெளி பார்வைக்கு பார்த்தா அன்புனா அதுக்கு தெரியாது. நம்ம விலங்குக்கு போய் அன்பு தெரியுமான்ற மாதிரி இருக்கு. ஆனால் மனுஷன் எப்படி ஆயிட்டான்னா, விலங்கோடனா விலங்கு அசிங்கப்படுத்துன மாதிரி சொல்லலை. ஆனால் விலங்கே அன்பாக தான் இருக்குது. விலங்குன்னு மனுஷன் சொல்கிறனால சொல்கிறேன். விலங்கோட மோசமான நிலையில் யார் இருக்கான்னா அவன் மனுஷன் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், சமூக அடிப்படையில் வாழ்கிறேன். நான் மனுஷன் எப்படி வாழ்கிறாங்கன்னா, ஒரு குடும்ப செட்டிங்கை ஒன்று வச்சுட்டு அதுக்கு பிள்ளைய வச்சுட்டு இதுக்கு ஊருக்கு விளம்பரம் ஆகிற மாதிரி நல்லவனா இல்லை வசதியானவனா இல்லாட்டி எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் பெருமைக்குரிய ஒரு ஆளாக காமிச்சுக்கிறதுக்காக வாழ்கிறாங்க நிறைய. அப்போ எப்படின்னா, எனக்கு தேவையோ தேவையில்லையோ கல்யாணம் பண்ணிக்கிறது, எனக்கு தேவையோ தேவையில்லையோ பிள்ளைய பெற்றுக்கிறது, எனக்கு தேவையோ தேவையில்லையோ எல்லாமே வசதி ஆகிக்கிறது, ஊர் பெருமை ஆகிக்கிறது. எல்லாரும் பார்க்குற மாதிரி ஊரே அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல இந்த மனுஷன் நல்ல மனுஷன், பொண்டாட்டி கட்டி 2 பிள்ளை பெற்றுட்டேன், நல்லா நகைக்கடை வச்சுருக்காரு, இல்லாட்டி ஒரு வியாபாரம் பண்ணுறாரு, டாக்டராக இருக்காரு, கலெக்டராக இருக்காரு, ஊருக்கு பெருமையாக வாழ்கிறாரு அப்படின்னு ஊரே சொல்லி அதில் மனம் குளிர்ற ஆளுங்களுக்காக நான் பேசுகிறேன். எல்லாரும் பெரும்பாலும் எப்படின்னா, எதுலையாவது மனம் குளிர்ந்துருது உங்களுக்கு, அதுக்கு பேர் அன்பு அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதா நினைக்கிறீங்க. ஆனால் அது உங்களை முழுமையாக நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுருக்காது. நீங்களும் டென்ஷனாக ப்ரெஷராக தான் இருப்பீங்க. பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நீங்கள் அன்பு இல்லாதவராக இருந்தால் உங்ககிட்ட நிம்மதி இருக்கவே இருக்காது. நான் சொல்கிற காரணம்லாம் பார்த்து மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் உண்மையாகவே நிம்மதியாகிருவீங்க. உங்களை சுற்றியும் எல்லாம் நிம்மதியாக இருப்பாங்க, அன்பானவராகவும் இருப்பீங்க நீங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எடுத்தவொடனே குழந்தையிலேருந்து ஆரம்பிப்போமே. ஒரு சின்ன குழந்தை வளருது, அதுக்கு தெரியாமல் இதே மாதிரி குழந்தை ஒரு குருவி குஞ்சு பொறிச்சு வளர்கிற வரைக்கும் அது பொறுப்பில் விட்டுது. அதுக்கு மேலே பறக்கிறதுக்கு தான் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குமே தவிர அதுவே அடித்து பறக்க விடாமல் செய்யாது. இப்போ மனுஷன் எப்படி பண்ணுறான்னா, நல்லா குழந்தை வளர்கிற மனநிலையிலலாம் நல்லா புரிஞ்சுக்கிற மனநிலையெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுக்குறேன்ற பேரில் அவன் சொன்னால் நான் சொன்னால் கேட்கணும், நான் சொன்னால் இப்படி தான் இருக்கணும், நான் சொன்னால் இந்த மாதிரிலாம் படிக்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படி சொன்னேன். அப்போ விலங்கோட மோசமான மனநிலை மனுஷனுக்குன்றதுல எந்த வகையில் நான் தப்பாக சொல்கிறேன்ற மாதிரி இருக்குது. அப்போ நான் சொன்ன மாதிரி என் பிள்ளை இருக்கும்ன்ற நினைக்கிறது பெரிய முட்டாள்தனமா இல்லையா? நான் நினைக்கிற மாதிரியே என் பொண்டாட்டி இருக்குன்றதும், நான் நினைக்கிற மாதிரியே என் புருஷன் இருப்பான்றதும், நான் நினைக்கிற மாதிரி என் பிள்ளை இருப்பான்றதுக்கும் இதை விட ஒரு கேவலமான விஷயம் இருக்கா? அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் உங்கள் பிள்ளை வேணும்னா ஒரு ரோபோட் செஞ்சு அதுக்குள்ளே ஒரு சிப்பு சொருவி நல்லா நீங்கள் என்ன மாதிரிலாம் நினைக்கிறீங்களோ அது மாதிரி சொருவி விட்டா அது பாட்டுக்கு அது அந்த மாதிரியே நீங்கள் என்ன 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், இல்லை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், 100 மார்க் எடுக்கணும், இல்லாட்டி ஒரு மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணுது, இல்லை நல்லது பண்ணுதுன்னு ஏதோ ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு ரோபோட்டை வளர்த்துடலாம்ல. அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் புருஷன் இருப்பாரா? நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மனைவி இருப்பாங்களா? அப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? நீங்கள் எதுக்கு பிள்ளை பற்றிங்க? உங்களுக்கு புரியலையா? அடிப்படை அறிவே இல்லையா? நீங்கள் உங்கள் அப்பா அம்மா நினச்ச மாதிரி தான் இருக்கிறீங்களா? இல்லை அவங்கள விட்ருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரியே நீங்கள் இருக்கிறீங்களா? நல்லா தெம்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு மனநிலை உங்களுக்கு இருக்குல்ல. ஒரு விவசாய இடத்த பார்த்தோன்னே இந்த மாதிரியே நான் ஆகணும், இந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக இருக்கணும், நல்லா நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
காரணம் என்னன்னு, நீங்க உங்களுக்கே அன்பா இல்லை. நீங்க உங்க இடத்துலயே நல்லா பாசமா நிறைவா நிம்மதியா நான் இருக்கணுன்ற மனநிலை உங்களுக்கு இல்லை. கேட்குற நிறைய பேருக்கு நான் என்னன்னா, நான் நிறைய குடும்பமா பார்க்குறேன். ஆளாளுக்கு ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வர்றாங்க. காரணம் அன்பு இல்லாதது. நீங்க பாருங்க எந்த அளவுக்கு அன்பா இருக்கணும். இ இது இதுக்கெல்லாம் இதை விட அவமானம் இல்லை. மனித இனத்துக்கு இதை விட ஒரு கேடு இல்லை. அதனாலதான் இப்ப ரோபோலாம் கண்டுபிடிக்கிறாங்க போல. மனுஷன் போக போக எல்லாத்தையும் ஆளால அடிமைப்படுத்தி அவனை மாதிரி ஆக்கலான்னு பார்ப்பான். அது வாய்ப்பு இல்லை. பேசாம மிஷினை செஞ்சு கொடுத்துட்டு அவனுக்கு எந்த மாதிரி எதையாவது செட் பண்ணி அது கூட உறவாடிட்டு இருப்பான். பொண்ணு வேணும்னா ஒரு மிஷினை வச்சுக்க வேண்டியதான். 6 மணிக்கு எந்திரிக்கும், 5 மணிக்கு மல்லிகைப்பூ வச்சுக்கும், 10 மணிக்கு படுத்து தூங்கிடும். எது வேணா நீங்க காலைல எழுந்திரிச்சோடனே காலில் விழுவும். பொண்ணு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு ரோபோட் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியலையா அப்போ? நான் நான் பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு. அட பாவி, அடிப்படை அன்பு இல்லையா? ஒரு பொண்ணுகிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? எதை நினைச்சு கல்யாணம் பண்ணுவீங்க? நாளைக்கு பிள்ளை பார்ப்போம், பிள்ளைய படிக்க வைக்கணும், இந்த பிள்ளை இந்த மூஞ்சி இப்படிதான் வரும்னு நினைச்சா கல்யாணம் பண்ணீங்க? உங்களுக்கு அந்த நேரம் வயசு, ஆசை, ஒரு பொண்ணு துணை தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு. அப்ப அந்த துணை கூட எப்படின்னா, உங்களோட டார்ச்சர் இல்லாம நீங்க அன்பா படுத்துப்பீங்கன்னா, உங்க கூட அந்த பொண்ணு எப்படி சந்தோஷமா தான் வாழும். அந்த குழந்தை நல்லா தான் பிறக்கும். நீங்க அன்பானவரா இருந்தீங்கன்னாவே அந்த பொண்ணு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நடக்கும். அதுக்காக அன்பா இருக்க சொல்லல நான். நீங்க நினைக்கிற மாதிரியே நடந்துக்கும், நீங்க அன்பா இருங்க அன்பா இருங்கன்னு சொல்லல. அது அதுவா இருக்கு, நானா இருக்கேன். என்கிட்ட இருந்து அதுக்கு என்ன நான் உதவியா செய்யலாம். எப்படின்னா, இப்போ பிள்ளை படிக்கிறான்னு வைங்களேன், 4 மணி 5 மணிக்கு தட்டி எழுப்பிவிட்டு டீயை குடிச்சு காப்பி குடிச்சு படின்னு கண்ணை முடிச்சு கொட்டி கூட சொல்லி கொடுத்துடலாம். ஒருவேளை அவன் இங்கே கூட நான் சொல்றது அது அப்படி சொல்லி கொடுக்க முடியாது. இருந்தாலும் நான் சொல்றேன், அப்படி சொல்லி கொடுத்துடலாம். நீங்க உங்க கணக்குப்படி எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு அங்கே போய் எக்ஸாம் எழுதுகிற இடத்துல தூங்கிட்டா என்ன செய்வீங்க? கொடுமைப்படுத்தக்கூடாதுன்ற இன்னொரு ஆளை உதவுறதுக்காக தான் நம்ம அன்பானவர்னாவே ஒரு ஆள் உதவுறதுக்காக உதவி பண்ணுவோம்ல, அதுக்கு பேர் அன்பு. நீங்க ஒரு ஆளை கொடுமைப்படுத்துகிறதுக்கு பேர் அன்புன்னு நினச்சிக்கிறீங்க. அதனாலதான் கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பமா நல்லா இருக்க மாதிரி தெரியும். வெளிப்பார்வைக்கு வீடு வச்சிருப்பாங்க, கார் வச்சிருப்பாங்க, இல்லாட்டி 2 பிள்ளைய பெற்றிருப்பாங்க, ஒரு நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனா பார்க்க எப்படின்னா, வெளி பார்வைக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்லடா, இந்த மனுஷன் நல்ல மனுஷன், இந்த பொம்பளை நல்லவளா இருக்கா, நல்லா சேடை கீடை கட்டிட்டு ஒரு ஊருக்கு டீசெண்டா வாழ்ந்துக்கிறது. ஆனா குடும்பமா போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இவங்கள டார்ச்சர் பண்றது, அவங்க டார்ச்சர் பண்றது, இது தேவையில்லாத வேலை. அன்பு எப்படி இருக்கணும்னா, போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. நீங்க அசிங்கமானவரா தெரியுறீங்க. சமூக அந்தஸ்துக்காகலாம் நீங்க குடும்பம் நடத்தாதீங்க. அப்படின்னா நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? ஊர்ல மதிப்பு மிகுந்தவரா வாழணும்னா நீங்க தனியாவே ஒரு பொம்பளையா நீங்க தனியா அன்னை தெரசா மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே? இல்ல அப்துல் கலாம் ஐயா மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே? உங்களுக்கு தனியா நான் எனக்கு வேணாம் அதெல்லாம், எனக்கு அந்த அந்த வேலையெல்லாம் கஷ்டன்றனாலதான் அவங்க அந்த பக்கம் போகல. அவங்கெல்லாம் ஒரு நியாயம், அவங்க பக்கம் மனசாட்சி போட பாத்தீங்கன்னு வைங்களேன், நியாயம் தான். ஏன்னா நான் இன்னொரு ஆளை குடும்பப்படுத்திட போறேனோ, என் விஞ்ஞான ஆராய்ச்சியில போய் நான் இறங்கிட்டேன்னா நான் என் பொண்டாட்டி சரியா கவனிச்சுக்க முடியாதுன்றது ஒரு உண்மை அவர்கிட்ட இருந்துச்சு. நான் போய் நிறைய பேருக்கு சேவை பண்ண போறேன்னா என் புருஷனை சரியா பார்த்துக்க முடியாதுன்ற உண்மை தெரசா கிட்ட இருந்துச்சு. இப்படி கல்யாணம் ஆகாதவங்களாம் ரொம்ப உயர்வான இடத்துல இப்ப கூட இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு உண்மையா நடந்துக்கிட்டது, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அது. அப்படியாவது நீங்க ஒரு டாக்டரோ, இன்ஜினியரோ, இல்ல நகை வியாபாரியோ, இல்லாட்டி நீங்க வாத்தியாரோ, இல்ல கலெக்டரோ, என்னவோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணீங்க நீங்க? அப்ப அதுவே பிடிச்சிட்டு சந்தோஷமா இன்பமா இருந்தா போட்டோ கூட வச்சிருவாங்கல்ல உங்களுக்கு. இந்த பாருங்க நான் சொல்றேன், இவங்க பேர்லாம் இன்னும் நிறைய கல்யாணம் ஆகாதவங்க பேர்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் மனசாட்சியோட வாழ்ந்தவங்க தானே. அப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா துறவிலாம் சொல்லி ஐயா கூட திட்டுவார், துறவு அவமானம் அசிங்கம்லாம். என்ன கேட்டிங்கன்னா இப்படி வாழ்றதுக்கு துறவு பரவாயில்ல, இது ஒரு கேவலம். துறவியா இருக்கிறவன் ரொம்ப விசேஷமானவன் தான் என்ன கேட்டிங்கன்னா. துறவு எழுதக்கூடாது பேசக்கூடாதுன்னா இந்த இந்த ஊர்ல இப்படி ஒரு பொண்டாட்டி புருஷன் வெட்டிட்டு பிள்ளைகளை போட்டு டார்ச்சர் பண்ணி வதச்சு, பிள்ளைய படிக்கணும், பொண்டாட்டி இப்படி இருக்கணும், புருஷன் இப்படி இருக்கணும்னு போட்டு டார்ச்சர் பண்றதுக்கு துறவி எவ்வளோ பரவாயில்ல. அப்படிதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்க மனசாட்சிக்கு நேரா வாழ்ந்தீங்கன்னா துறவியா இருந்திருக்க வேண்டியதானங்க. 2 பிள்ளைய பெற்றுட்டு நான் இப்படிதான் பார்ப்பேன், இப்படிதான் படிக்க வைக்க மாட்டேன், எனக்கு தெரியாது, என் பொண்டாட்டி இப்படி இருக்கக்கூடாது, இல்லாட்டி என் புருஷன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு எந்த வகையில நியாயம்? அப்போ மிருகத்தை விட இதை விட ஒரு அசிங்கம் மனித இனத்துக்கு தேவையா இது? அதுனாச்சும் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வாழாது. ஆனா ஏதோ பெக்கும் பார்க்கும், வயசு வந்தோன்னு விட்டுரும். யாரும் பார்க்காம வளராம, யாரும் அப்பா அம்மா இல்லாத குழந்தை கூட இப்போ வளர்ந்து நல்ல சமூகத்தை அந்தஸ்தோட வாழ்ற பிள்ளை இருக்குது. எல்லாம் போட்டு கொடுத்து நல்லா பெட்லேயே நல்லா படுக்க வச்சு நல்லா பார்க்குற பிள்ளை நல்லா எல்லாமே ஆயிடுது. அறிவு அவங்களுது, நீங்க பூத்த முடியாது. நீங்க கடவுளா அறிவு அவங்களுக்கு பூத்த? எனக்கு வேதனையா இருக்கு. அன்பா இருக்குன்றவன் இவங்க அசிங்கம் பிடிச்சவன் ஆயிட்டான் மனுஷன் அப்படின்ற மாதிரி. ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழ வேண்டியவன் எப்படி தன் சுயநலத்துக்காக யாரெல்லாம் கேவலப்படுத்த முடியும்? இப்படி என் மகனை பிறந்துட்டு வாடா நீங்க
உன்னை கொட்டு கொட்டுன்னு கொட்டி 100 மார்க் எடுக்க வைப்பேன். 100 மார்க் அடிச்சு வச்சு கிழிச்சிருவீங்களா? அப்படி படிச்சு என்ன பண்ணுவீங்க? அவன் மனவேதனை உங்களை நிம்மதியா இருக்க விடுமா? உங்க பிள்ளைங்க இருக்குல்ல, உங்க புருஷன், உங்க பொண்டாட்டியோ உங்களை சுத்தி வாழ்றாங்கல்ல, அவங்களோட நிம்மதி இல்லாத தன்மை நீங்க அங்க படுத்திருக்க முடியுமா? நிம்மதியா தூங்க முடியுமா? அப்போ அதனாலதான் அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. எந்த லட்சுமி, 8 லட்சுமி இல்லை வீரலட்சுமி வேணுமா, விஜயலட்சுமி வேணுமா, தனலட்சுமி வேணுமான்லாம் கேட்டா அன்பு லட்சுமி மட்டும் போதும் எனக்கு, அப்படி கூப்பிட்டா எல்லா லட்சுமி வந்துருன்ட்டு. நீங்க அன்பா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி உங்க பிள்ளைகள்லாம் நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் மாறும். அவங்க நல்லா இருக்கிறது தானே உங்க நோக்கம். அன்பா சொல்லுங்களேன், இப்படி இருந்தா நல்லதுடா, இப்படி பண்றா, காலைல வெள்ளம் எழுந்திரிச்சா நல்லது, ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டா நல்லது, இல்லாட்டி 4 பேரை பார்த்தா மதிப்பா பேசணும், நல்லது, உனக்கு நல்லது, எனக்கு இல்லை. நீ நல்லவனா, நல்லா சந்தோஷமா சமூக அந்தஸ்தோடயே வாழலாம், நீங்க கௌரவமாவே இருக்கலாங்க. ஆனா அன்பா இருங்க, யாரையாவது போட்டு கொடுமைப்படுத்தாதீங்க. இதுக்காக நம்ம பிறக்கல. அப்படி பிறந்தீங்கன்னா அதுல உண்மையா இருங்கன்றேன். நீங்க ஒரு கடையை வச்சுதான் பெரிய ஆளாகணும்னா, நான் பொண்டாட்டி பிள்ளைலாம் வேணாம், எனக்கு டைவர்ஸ் பண்ணிடுறேன், எனக்கு சிரமமா இருக்குது, நீங்க வேற யாருன்னா கூட கல்யாணம் பண்ணிக்கங்க, ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் செய்ய போறேன்ட்டு கூட இப்ப இருந்து கூட மாறுங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க கிட்ட வெட்டி விட்ட மாதிரி பேசுங்க. நீங்க உங்களுக்கு நேர்மையா இருங்க. நீங்க இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்லாட்டி நான் இப்படி இருப்பேன், மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருவேன், இல்லாட்டி சம்பாரிச்சு என் பிள்ளைக்கெல்லாம் நான் கொடுத்து படிக்க வைக்க முடியாது, இல்லாட்டி நீ காலைல எந்திரிச்சா 6 மணிக்கு காலைல விழுந்தாதான் நான் உன் கூட இருக்க முடியும், நீ என்ன சொல்ற, எனக்கு அப்படி இல்லைன்னா நீ வேண்டாம் அப்படின்னு ஒரு நேர்மையா உண்மையா இருங்க உங்களுக்கு. மற்றவங்களுக்குலாம் இல்லை. நான் வெறும் எப்படின்னா ஒரே ஒரு குடும்பத்தை பார்த்து பேசலை. நான் பேசின ஒரு 10 குடும்பத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பார்க்க வெளிப்படையா நல்லா இருக்காங்க, அழகா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஒரு கௌரவமான இடத்துல இருக்காங்க. ஆனா உள்ள போய் ஆராய்ச்சின்னா நான் பண்றது இல்லை, சும்மா பேச்சுவாக்கிலேயே அவங்க முகத்தை பார்த்தா, சூழ்நிலையை பார்த்தா அடப்பாவி பேசுறதுக்கு தானே, அப்போ ஊருக்கு நடிக்கிற மாதிரி தான் மனுஷன் இருக்கானா அப்படின்ட்டு. நான் இப்போ கூட உங்களை வேதனைப்படுத்துறதுக்கு சொல்லலை, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு நிம்மதியா இருக்கிறது சொல்றேன். நீங்க அன்பானவராக இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி எல்லாம் அன்பாயிரும். வீரலட்சுமி, விஜயலட்சுமி, தனலட்சுமி எல்லாம் இருக்குல்ல, எல்லா லட்சுமி 8 லட்சுமியுமே நீங்க அன்பா இருந்தாதான் வரும். மற்றபடி அன்பை விட்டுட்டு எந்த லட்சுமியை நீங்க வீரலட்சுமியை வச்சிருந்தீங்கன்னா மற்ற லட்சுமிலாம் ஓடிடும். அப்போ நீங்களே நிம்மதியா நிறைவா இருக்கணும்னா அப்படி பாருங்க. என் பிள்ளை படிக்கணும், பாஸ் ஆகணும், நல்லா இருக்கட்டும், என் பொண்டாட்டி நல்லா சாப்பிட்டோம், முடிஞ்சா அவள் சம்பாதிக்க அவளை விடுவோம், நான் சம்பாதிக்க நான் சம்பாதிக்க, நான் அவளுக்கு எவ்வளோ உதவியா இருக்க முடியும், அவள் எனக்கு எவ்வளோ உதவியா இருவா, என் மகனுக்கு நான் எவ்வளோ உதவியா இருக்கணும், ஒரு தோட்டம், காடு, மாடு, ஆடு எல்லாத்துக்கும் நான் எப்படி உதவியா வாழ்வேன், அது எனக்கு எப்படி உதவியா வாழ்து. சும்மா இங்கே யாரையும் வெறுப்பேற்ற டார்ச்சர் பண்ண அறிவே அதுக்கு இல்லைங்க. நம்ம நிம்மதியா இருக்க சந்தோஷமா இருக்க தான் அறிவு. இதெல்லாம் புரிஞ்சும் கூட 2-3 நாள்ல மறுபடியும் மாறுறதுக்கு காரணம்னா நீங்க நிம்மதியா இருக்கணும்னு நீங்களே நினைக்கல. அதனாலதான் சொல்றேன், இவ்வளவும் தாண்டி எப்படின்னா உங்க மேல நீங்க நான் நிம்மதியா சந்தோஷமா நிறைவா இருக்கணும், நிறைவா நான் இதுக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. நீங்க அப்படி யோசிங்க. நீங்க நிம்மதியா நிறைவா இருங்க. அதுக்கப்புறம் பிள்ளை குட்டி உங்களை சுத்தி எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஒரு ஆச்சரியமா இருக்கும். என்கிட்டலாம் வந்து கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் எப்படி அமைஞ்சிச்சுன்னு. இறைவன் எனக்கு அது மாதிரியா என்ன அன்பானவனா எனக்கே தெரியுது. எனக்கு கடவுள் இப்படி சந்தர்ப்பம் கொடுத்துருக்கேன். அப்படியே எல்லாமே புரியுது. சுத்தியுமே எல்லாம் அன்பா இருந்தா எல்லாம் ஒட்டிரும் போலன்ட்டு. அப்ப நீங்க உங்க வீட்டுல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லைன்னா நீங்க அன்பா இல்லை. உங்க பொண்டாட்டி சொல்லாதீங்க, உங்க மகனை சொல்லாதீங்க, உங்க புருஷனை சொல்லாதீங்க. நீங்க இந்த வீடியோ பார்ப்பீங்களா, உங்களுக்கு புரியும். நீங்க அன்பா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி சூழ்நிலையே அப்படி ஒட்டிரும். என் வீட்டுக்கு வர்ற நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் நான் கரெக்டா இருக்குன்னு. அது கரெக்டா இல்லை, அப்படி ஆயிடுச்சு. அப்படி கடவுள் அப்படி வரேன். எனக்கு மூளையிலேயே எனக்கு தோன்றதே இன்னொரு ஆளை டார்ச்சர் பண்ணக்கூடாது, நான் அவங்களுக்கு உதவியா வாழணும், நான் இன்பமா இருக்கணும், இன்னொரு ஆளுக்கு நான் உதவியா வாழணும், இப்படிதான் எனக்கு எண்ணம். இது தோன்றதால தான் நான் பேசுறேன்னு சொல்றேன். நீங்களும் நிம்மதியா இருக்கணும்னு. அப்போ சொந்தக்காரங்க, நம்ம ஜாதிக்காரங்கலாம் இல்லைங்க, மனித இனம் புரிஞ்சுக்கிற நம்ம தன்மையோட இருக்குது. அதனால எனக்கு ஆதங்கம் இது மாதிரிலாம். நான் சமீபமாக ஒரு மாசத்துக்கு மேலேயா இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கஷ்டப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, நிம்மதியாக இருங்க. இங்கே ஒன்றும் கப்பு மெடல்லாம் வச்சு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இப்போ தெரசாவே இருந்தாலும், அப்துல் கலாமே இருந்தாலும், பெரிய உயர்வான இருந்தாலும் ஆள் இருக்க மாட்டோம், செத்து போயிடுவோங்க. யாருமே இருக்க மாட்டோம் ஒரு நாள். ஆனால் நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தலைமுறை வாழணும். நான் டார்ச்சர் கொடுத்து என் பிள்ளை தூக்குல தூங்கிட்டா என்ன பண்ணுறது? நல்லா படிக்கணும்னு கொட்டி அவனை தனியாக விட்டு ஏதோ ஒன்று சூசைட் பண்ணிட்டானா, அது மாதிரி கொடுமையெல்லாம் பார்த்துட்டு கூட கொடுமைப்படுத்துவீங்கன்னா, நான் டார்ச்சர் பண்ணி என் பொண்டாட்டி செத்து போயிட்டானா, அப்போ இந்த துக்கம்லாம் அவங்கள பாதிக்காதா? அதனால தான் ஐயா அடுத்த ஜென்மெல்லாம் நாயா பிறப்ப, பேயா பிறப்ப, சனினே கவனமாரு, உஷாராரு, நல்லா உனக்கு இன்பமாவாள், இன்னொரு ஆளை டார்ச்சர் பண்ணாதேன்னு. அப்போ அடுத்த ஜென்மம் இல்லை, நான் சொல்கிறது ஐயா சொல்கிறது மாதிரி இல்லாமல் அடுத்த ஜென்மம் இல்லை, நீங்கள் அனுபவிச்சு உங்களால் ஒரு உயிர் போயிடுச்சு, உங்களால் ஒரு மனம் பாதிப்படைஞ்சிருச்சுனாவே நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியாது அது. நீங்கள் இன்னொரு ஆளை மனம் வருத்தியெல்லாம் வாழ தேவையில்லை. அப்படி கடவுள் நம்மளை படைக்கலை. அப்போ பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. மனம் பாதிக்குதுனாவே நீங்கள் அங்கே அன்பு லட்சுமி இல்லை.
அன்பு லட்சுமியை மட்டும் வச்சுக்கோங்க, எல்லா லட்சுமியும் கூட இருக்கும். நான் அதனால தான் என்கிட்ட வாஸ்து சாஸ்திரம் ஏதாவது ஐயா சொன்னார் பண்ணாங்க, யார் சொன்னாங்கனாலும் அதெல்லாம் எனக்கு பொருந்தலைங்கன்றுவேன். எனக்கு பொருந்தலை. நான் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினப்பு மட்டும் எனக்கு இருக்குது. மற்றபடி இதுக்குள்ள வெள்ளிக்கிழமை இதை சாப்பிடக்கூடாது, வியாழக்கிழமை இதை வச்சுக்கணும், 6 மணிக்கு மேலே தலை செய்யக்கூடாது, கை நீட்டி காசை கொடுத்துடக்கூடாது, அப்படிலாம் இல்லை. நம்ம அன்பானவர் வந்தவங்களாம் நமக்கு வாஸ்து சாஸ்திரம், பில்லி சூனியம் எதுவும் நெருங்காதுன்றது நல்லா புரியுது. நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிதான். பாருங்க, எனக்கு அப்படிதான். இன்னும் இன்னும் கூட நான் திரும்ப சொல்றேன், உங்க தனிக்கப்பட்ட குடும்பத்துல என்கிட்ட வந்து பேசி சொல்லி அதனாலலாம் எனக்கு தெரியாதுங்க. நான் பொதுவா எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக பேசுறேன். கேட்குற நிறைய குடும்பம் கேட்பீங்க. அன்பானவங்களா இருங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாம் அப்படியே அப்படியே வசியம் பண்ணா கூட அப்படி நடக்காது. ஒரு வெத்தலை வாக்கு வச்சு கூப்பிட்டு இழுத்தா கூட அப்படி நடக்காது. அப்படியே எனக்கு நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுன்னு ஒரு நாள் நீங்க நினைப்பீங்க. எனக்கு அப்படிதான் ஆகுது. அதனால உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒருவேளை அப்படிலாம் நடக்கலைன்னா நீங்க யோசிங்க. நான் எந்த இடத்துல தப்பா இருக்கேன்? யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறேன்? யார் மனதெல்லாம் துன்பப்படுத்துறேன்? மனம் பாதிக்க அடைய வைக்கலாம் தெரியும். ஒரு ஆள் சாப விட்டா கூட பழிச்சிரும். சாவுற அளவுக்குலாம் பழிச்சிருன்னுவாங்க. அது ஒரு ஆள் உங்க மகனாவோ இல்லாட்டி உங்க பொண்டாட்டியாவோ இல்லை உங்க புருஷனாவோ இருக்கக்கூடாதுங்கிறேன் நான். அடிப்படையா நீங்க ஊருக்கு பெரிய ஆளா காமிக்கிறத அப்புறம் வச்சுக்கோங்க. உங்க குடும்பத்தளவுல நீங்க சந்தோஷமா அவங்க சொல்றதை ஏத்துட்டு, நீங்க சொல்றதை அவங்க ஏத்துக்கிட்டு, என்ன அறிவு இருக்கோ அது கூட செயல்பட்டு வாழ்ற வரைக்கும் வாழ்வோம். கோடீஸ்வரன் அவன் பெரிய ஹெலிகாப்டர் வாங்கினா வாங்குவோம். ஏன்னா நமக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு இப்போ வாழ்றதுல இதான் வாழ்க்கை. நாளைக்கு நிலையானது இல்லை. அப்ப இப்ப சிரிச்சு சந்தோஷமா இருங்க உங்க குடும்பத்தோட. நாளைக்கு உங்க பிள்ளைகளோ இல்லை பின்னாடி வர தலைமுறையோ நல்லா தாங்க இருக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நான் திரும்ப சொல்றேன், உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் பேசல. நீங்க நல்லா இருக்கணுன்ற நோக்கத்துல தான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிம்மதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. யாரையும் அடிமைப்படுத்தாதீங்க. உங்க அளவுல நல்லா இருங்க. எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி சூழ்நிலை சாதாரணமா அமைஞ்சிடும். ரொம்ப நன்றிங்க.